ஆகும். ஒருத்தர் ஏ பிக்கு பார், பிசிக்கு பார், டிக்கு பார், கடைசியில் இப்படி வந்துடும் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, வால்யூம் வந்து ஒரு டிசீவிங் ஃபிகர் தான் அது. சரி, வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால அது பெரிய நல்ல ஸ்கிரிப்ட்னு முடிவு பண்ணிடக்கூடாது. சரி, ரொம்ப நன்றி. பார்த்துக்க. ஆனால் ரெக்கமெண்டேஷன்ஸ் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டருக்கு தான் வருது. ஸோ உங்களோட வியூ எப்படி? கோயிங் ஃபார்வர்டு ஏதாவது கன்சல்டேஷன் மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி அதோடைய பப்ளிக் செக்டர் பேங்க்கை வாங்கலாமா அந்த நேரத்தில்? வார கடன்கள் வந்து அவ்வளோ தூரம் பயமுறுத்தக்கூடிய அளவில் ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால் இவங்க வந்து பாரோயர்ஸில் 2 வகையான பாரோயர்ஸ் இருக்காங்க. தோஸ் ஆர் அனேபிள் டு பே அண்ட் தோஸ் ஆர் அன்வில்லிங் டு பே. இப்போ அன்வில்லிங் டு பேங்கிற பாரோயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே இப்போ சொன்னாங்க இல்லையா, கிங்ஃபிஷர் அந்த மாதிரி பெரிய பெரிய பண முதலைகள்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. அவன் திரும்பி தரமாட்டேன்னு சொல்லி முகத்தில் அடித்த மாதிரி சொல்லுவான், நீ பண்ணுறதை பண்ணிக்கிடா, நீ தர முடியாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேஸ்னால தான் கம்பெனி இந்த பேங்க்குகளுக்கு சில பாதிப்புகள் வரும். நிறைய பேருக்கு வந்து சிரமத்தின் காரணமாக பணத்தை கட்ட முடியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணிடலாம், என்றைக்குனாலும் வந்து அவங்க பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ என்பிஏங்கிறது ஒரு பெரிய த்ரெட்டுன்னு சொல்ல முடியாது. நன்றி சார். நீங்கள் டெக்னிக் சொல்லி தருவீங்களோ எதிர்பார்த்து வந்தோம். இந்த வட்டம் டெக்னிக் எதுவும் சொல்லி தரல. சரியாக கேட்க மாட்டேன். டெக்னிக்கல் அதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் தாங்க முடியும். அந்த அளவுக்கு வந்து அதுலேயே ஊறி போனவங்க வர்றாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்து கிரிக்கெட் பிளேயர்ஸு. கபில் தேவ் போய் இன்றைக்கி கிரிக்கெட் விளையாட சொன்னால் எப்படி விளையாடுவார்? அவர் ஜெயிக்க முடியுமா? அந்த மாதிரி லெவலில் இருக்கிறவங்க. எங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமேங்கிறக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். சார், பிஎஸ்சியில் ஒரு கம்பெனி இருக்குது, என்எஸ்சியில் ஒரு கம்பெனி இருக்குது. பிஎஸ்சியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ட்ரேட் பண்ணுறாங்க, என்எஸ்சியில் குரூப் ஆஃப் பீப்புள் ட்ரேட் பண்ணுறாங்க. பிஎஸ்சியில் ஒரு கம்பெனியோட ஷேர் ஏறுச்சுன்னா அதே மாதிரி என்எஸ்சியில் உள்ள அதே கம்பெனி ஷேர் ஏறுது. அதே மாதிரி பிஎஸ்சியில் இறங்குச்சுனாலும் என்எஸ்சியில் ஆட்டோமேட்டிக்காக இறங்குது. என்ன சார் ரிலேஷன்? அதாவது இன்டர் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து என்எஸ்சிலையும் மெம்பராக இருக்காங்க, பிஎஸ்சிலையும் மெம்பராக இருக்காங்க. ஒரு 50 பைசா ஏறினா கூட உடனே அங்கே விற்றுவிடுவான் அடுத்த எக்ஸ்சேஞ்சில். அதே மாதிரி 50 பைசா இங்கே இறங்கிச்சுன்னா இங்கே வாங்கிட்டு அங்கே விற்றுருவான். தேர்ஃபோர் இந்த மார்க்கெட்டுக்கு அந்த மார்க்கெட்டுக்கு அதிகமான வித்தியாசம் இருக்கவே இருக்காது, ஒரு நாள் இருக்காது, ரொம்ப ரேராக இருக்கும்.